Hi students, welcome to Indian AIS Academy. So video வந்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சிலக்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்க போற பாலிட்டி क्वेश्चंस நம்ம வந்தாட போறோம். ஏனா எஸ்ஐல சயின்ஸ்ல இருந்து 30 கேள்விகள் கேட்டாலும் சோசியல் சயின்ஸ்ல இருந்து 35 கேள்வி கேக்குறாங்க. அதுல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டில தலா 10 கேள்விகள் கேக்குறாங்க. சரிங்களா? அதுல குறிப்பா பாலிட்டில கேக்குற 10 क्वेश्चंस நம்மளால 10க்கு 10மே ஈஸியா வாங்க முடியும். ஓகேவா? ஏன்னா பாலிட்டில ஃபுல்லாவே எப்பவுமே நம்மளால கரெக்டா அடிக்க முடியும். அதுக்கு நம்ம சிலபஸை படிக்கணும். ஓகேவா? அந்த பாலிட்டில கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னா அடிப்படை உரிமைகள். சரிங்களா? அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை டீடைலா இந்த ஃபுல் அடிப்படை உரிமைகளுமே A to Z எல்லா தகவல்களையுமே நான் இந்த வீடியோல சொல்லி கொடுத்துறேன். ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். தெரிஞ்சுக்கொண்டீங்க வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ண நினைக்கிற அத்தனை பேரும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு கண்டிப்பா புரியும். சரிங்களா? எஸ்ஐக்கு நம்ம அகாடமில ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். கம்மியான ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸ் வரவங்களுக்கு நம்ம பிசிக்கல் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். நம்ம அகாடமி ட்ரிச்சில இருக்கு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் அவைலபிளா தான் இருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டில் ஃபீஸ் நம்ம கம்மியா வச்சிருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் எஸ்ஐ ரிலவெண்டா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்னா 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், நம்ம பார்க்கறத சொன்னது அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பகுதி 3ல வரும். ஓகேவா? மொத்தமா உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டிடியூஷன் வந்தப்ப 22 பகுதிகள் இருந்தது, 22 பார்ட்ஸ் இருந்தது. இப்ப 25 பகுதிகள் இருக்கு, 25 பார்ட்ஸ் இருக்கு. அதுல மூணாவது பகுதி தான் அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகளை நம்ம எங்க இருந்து எடுத்து போனா அமெரிக்கால தான் எடுத்திருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றது ஆர்டிகல் எத்தனாவது ஆர்டிகல் இருந்து எத்தனாவது ஆர்டிகல் கவர் ஆகுதுன்னா ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகள் பகுதி 3 அமெரிக்கால இருந்து எடுக்கிறோம். எந்தெந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் கவர் ஆகுது? ஆர்டிகல் 12ல இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் கவர் ஆகுது. ஓகேவா? இந்த அடிப்படை உரிமைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீறப்படுச்சு அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தை போய் நாடலாம். ஓகேவா? அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் அரசியல் அமைப்போட தூண்கள் அப்படின்னு அம்பேத்கர் எதை சொல்றாருன்னா அடிப்படை உரிமைகள் தான் சொல்றாரு. ஓகேவா? த பில்லர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து அடிப்படை உரிமைகளை தான் சொல்றாரு. ஓகேவா? இது அடிப்படை உரிமைகளுக்கான ஒரு இன்ட்ரோ. ரைட், நெக்ஸ்ட். அதே மாதிரி ஆரம்பத்துல ஒரு 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. இப்ப 6 அடிப்படை உரிமை தான் இருக்கு. அப்ப எந்த அடிப்படை உரிமையை சார் எடுத்தாங்க அப்படின்னா ஆர்டிகல் 31ல சொத்துரிமை அப்படிங்கிறது இருந்தது. ஓகேவா? அது வந்து ஒரு அடிப்படை உரிமையா இருந்தது. ஆனா 1978 44 சட்ட திருத்தம், 1978 44th அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சொத்துரிமை இருக்குல்ல அது அடிப்படை உரிமையா இருந்தது சட்ட உரிமையா மாத்திடுவாங்க. இப்ப சொத்துரிமை அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் இருக்குன்னா 307 ஒரு சட்ட உரிமையா மட்டும் இருக்கு. ஓகேவா? அது வந்து ஒரு அடிப்படை, மொத்தம் 7 அடிப்படை உரிமை இருந்தது. இப்ப 6 அடிப்படை உரிமை தான் இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்து அந்த 12ல இருந்து 35 தானே சொன்னோம், ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது அரசோட விளக்கம். ஓகேவா? அரசின் வரையறை, டெஃபினேஷன் ஆஃப் த கவர்மெண்ட், அதுதான் ஆர்டிகல் 12ங்கிறது. ஆர்டிகல் 13 என்ன அப்படின்னா அதாவது அடிப்படை உரிமைக்கு முரணாக உள்ள சட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சட்டமே இருக்காது அப்படிங்கறத சொல்றதுதான் ஆர்டிகல் 13ங்கிறது. சோ முரணாக உள்ள சட்டங்கள் இல்லாத நிலை, அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 13. ஓகேவா? அடுத்து நான் வந்து மொத்தம் 7 இருந்தது, இப்ப 6 இருக்குன்னு சொன்னேன்ல, அதை என்னன்னு பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது சமத்துவ உரிமை, 2வது பாக்குறது சுதந்திர உரிமை, 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 4வது சமய சுதந்திர உரிமை. சேம் டைம் அந்த ஒவ்வொரு உரிமையும் எந்தெந்த ஆர்டிகல்ல கவர் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. சமத்துவ உரிமைங்கிறது ஆர்டிகல் 14 இருந்து 18 வரைக்கும் கவர் ஆகுது. சுதந்திர உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 19 22 வரைக்கும் கவர் ஆகுது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 23 இருந்து 24 கவர் ஆகுது. சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 25 22 வரைக்கும் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 29 30ல கவர் ஆகுது. நெக்ஸ்ட் இருந்ததுதான் சொத்துரிமை, ஆர்டிகல் 31ல இருந்தது. அதான் 1978 44 அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா சட்ட உரிமையா மாத்தி ஆர்டிகல் 307 தூக்கி போட்டாங்க. அப்ப யார் பிரதமரா இருந்திருப்பாரு அப்படின்னா மொரார்ஜி தேசாய் இருந்திருப்பாரு. புரியுதா? 6th அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை. ஓகேவா? இதுதான் 6th. இதுக்கான ஆர்டிகல் 32 அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஆர்டிகலா பார்த்தலாம். ஆர்டிகல் 14 என்ன சொல்றது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரிங்களா? சட்டத்துக்கு முன்னாடி அனைவருமே சமம், இதுதான் ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 15 என்னன்னா சாதி சமய வேறுபாடுகள் காட்டத்தடை. ஓகேவா? அது சாதி சமயத்துல காரணம் காட்டி வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 15. அப்ப ஆர்டிகல் 16 என்ன சார் அப்படின்னா வேலை வாய்ப்புகள்ல சம உரிமை கொடுக்கணும். புரியுதுங்களா? சோ வேலை வாய்ப்புலாம் சம உரிமை கொடுக்கணும், அதான் ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 17 அப்படிங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 18 என்னன்னா பட்டங்கள் ஒழிப்பு. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு, ஆர்டிகல் 18 வந்து பாத்தீங்கன்னா பட்டங்கள் ஒழிப்பு. சரி,
நெக்ஸ்ட் ஆர்டிகல் 19 பேச்சுரிமை கருத்துரிமை. ஆர்டிகல் 19 என்னன்னா பேச்சுரிமை கருத்துரிமை. ஆர்டிகல் 20 என்னன்னா குற்றம் பண்ணி தண்டனை கொடுக்குறாங்கல்ல, அதுல இருந்து பாதுகாப்பு கொடுக்கறது தான் ஆர்டிகல் 20. ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அதுக்காக தண்டனை கொடுத்தா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் ஆர்டிகல் 20. புரியுதுங்களா? ஆர்டிகல் 21 என்னன்னா உயிர் வாழ்தல் தனிநபர் சுதந்திரம். உயிர் வாழ்றதும் தனிநபர் சுதந்திரமா ஆர்டிகல் 21 வருது. ஓகேவா? சேம் டைம் இந்த ஆர்டிகல் 20, 21 இந்த ரெண்டு ஆர்டிகல் மட்டும் இருக்குல்ல, இது ரெண்டு மட்டும் என்னன்னா அவசர நிலை அப்ப கூட, புரியுதுங்களா, இந்த எமர்ஜென்சி டைம் சொல்லுவாங்கல்ல, அவசர நிலை பிரகடனம், அந்த டைம்ல கூட இந்த ரெண்டு ஆர்டிகளை மட்டும் நிறுத்த முடியாது. அப்ப என்ன அர்த்தம், இந்த ரெண்டு ஆர்டிகல் மட்டும் எப்பவுமே இருக்கும். இந்த மாதிரி அவசர நிலை அப்ப கூட இந்த ரெண்டு ஆர்டிகல்ல நிறுத்த முடியாதுன்னு சொல்ற ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 359. புரியுதா? அப்படி சொல்றது ஆர்டிகல் 359. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21A அப்படிங்கிறது என்னன்னா 6ல இருந்து 14 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அப்படிங்கறதா 21A. ஆர்டிகல் 21A இதை எந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்கன்னா அமெண்ட்மெண்ட் 86ல கொண்டு வருவாங்க. எந்த வருஷம்னா 2002 86வது அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த ஆர்டிகல் 21A அப்படிங்கறத போட்டு 6ல இருந்து 14 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப பிரதமர் வந்து வாஜ்பாய். புரியுதுங்களா? ஆர்டிகல் 22 என்னன்னா கைது செய்து காவல்ல வைப்பதுல இருந்து பாதுகாப்பு, கைது பண்ணி காவல்ல வைக்கிறதுல இருந்து பாதுகாப்பு கொடுக்கறது ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 23 சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்பு. சரிங்களா? ஆர்டிகல் 24 என்னன்னா 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை தொழிற்சாலைகள்லயோ அபாயகரமான வேலைகள்லயோ போகாம பாத்துக்கிறது, அது தடுக்கிறது தான் ஆர்டிகல் 24. அந்த குழந்தை தொழிலாளர்கள் எல்லாம் இருக்கிறதுன்னு நினைச்சுக்கோங்க, அதான் ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 25 இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசன்ஸும், ஓகேவா, எல்லாருமே எந்தவித மதத்தையுமே ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம், நம்ம வந்து பரப்பிக்கவும் செஞ்சுக்கலாம், எந்த ஒரு மதத்தையுமே யார் நினைச்சாலும். புரியுதுங்களா? ஆர்டிகல் 26 என்னன்னா அதே மாதிரி எந்த ஒரு சமயமும் அவங்களுக்கும் ஒரு சமய அறநிலைத்துறை, எந்த ஒரு மதமும் அவங்களுக்கும் ஒரு சமய அறநிலைத்துறை ஏற்படுத்தி அதை நிர்வகிச்சுக்கலாம். இதை சொல்றது ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 27 என்னன்னா மதத்தை முன்னேற்றத்துக்காக வரி செலுத்துறது வந்து உரிமை வாங்கிக்கிறது. மதத்தை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வரி செலுத்துல இருந்து உரிமை வாங்குறது வந்து ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 28 என்னன்னா அரசாங்க நிதியில நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள். புரியுதுங்களா? இப்ப நீங்க ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிறீங்க, அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அரசோட முழுவதும் அரசாங்க நிதியிலே நடத்தினா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சொல்லுவோம்ல, கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ், அங்கெல்லாம் சபைய போதனைகள் நடத்தக்கூடாது. இதுதான் ஆர்டிகல் 28. முழுவதுமே அரசாங்க நிதியில நடக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல சமய போதனைகள் கூடாது. ஓகேவா? இதை சொல்றதுதான் ஆர்டிகல் 28. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 29 சிறுபான்மையினர் நலன். ஆர்டிகல் 29 சிறுபான்மையினர் நலன். ஆர்டிகல் 30 வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி அதை வந்து நடத்திக்கலாம். சிறுபான்மையினர் இருக்காங்கல்ல, அவங்க கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி அதை வந்து நடத்திக்கலாம். இதை சொல்றது ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 31 நம்ம ஆல்ரெடி சொன்னா சொத்துரிமையா இருந்தது, சொத்துரிமையா அடிப்படை உரிமையா இருந்தது. இப்போ 307 சட்ட உரிமையா போட்டாங்க. 31 எதுவுமே இல்லை. புரியுதா? சரி, ஆர்டிகல் 32 என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது, எப்பயாவது அடிப்படை உரிமைகளா மீறப்படுச்சுன்னு உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் இருக்காங்களே, அவங்க நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32 அரசியலமைப்பின் இதயம், அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 32. புரியுதா? சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்ப நம்ம இந்த வீடியோல அடிப்படை உரிமைகளை எங்க இருந்து எடுத்தோம், அமெரிக்கால இருந்து எடுத்தோம், அதை பார்த்தோம். எந்த ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் கவர் ஆகுது, எந்த பகுதியில வருது, சேம் டைம் எத்தனை வகையானது இருக்கு, ஆரம்பத்தில் எவ்வளவு இருக்கு, இப்ப எவ்வளவு இருக்கு, சேம் டைம் ஒவ்வொரு ஆர்டிகல் என்ன சொல்றாங்க, எல்லாமே டீடைலா பார்த்திருக்கோம். நான் சொன்ன விஷயத்துல இருந்து அடிப்படை உரிமைகள் வந்து கேள்வி கேட்பாங்க. அடிப்படை உரிமைகள் வந்து எப்படி கேள்வி கேட்கணும்னாலும் நம்ம அதை ஃபுல்லாவே சொல்லிட்டோம். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து யூடியூப்லயும் கிளாஸஸ் வரும், பர்டிகுலரா ஆன்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டிலே ஃபீஸ் நம்ம தான் கம்மியா வச்சிருக்கோம். ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கோங்க. சேம் டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இல்லாமட்டா வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா தாராளமா 7708197281 இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.